முக்கியமான விஷயம் வந்து செப்டம்பர்ல கவர்மெண்டோட ஒரு ஒர்க்கிங் பேப்பர் ரிலீஸ் ஆகுது. ஆர்பிஐ வந்து ஒரு கேரண்டி இருக்கு பேங்க்ஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டர் நமக்கு கிடையாது. இப்ப சவுத் கொரியால கிளியரான ரூல்ஸ் இருக்கு. மக்கள் கேட்கறாங்க 30% டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்களே அதை வச்சு கொடுக்கலாம். இப்ப நீங்க சிகரெட் பிடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுல டாக்ஸ் போட்டுருவாங்க. சரி, பேக் டு இந்த வஜிரெக்ஸ் டாபிக் வரும்போது இப்போ சார், இப்போ நம்ம இந்தியாவில் போன இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயூ கீழே வர எக்ஸ்சேஞ்சஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓவர்சீ எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஷேடோ பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக மணி லாண்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. யூசர் சைடில் இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து அவங்க இன்வால்வ் ஆகி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன். பட் அட்லீஸ்ட் ஒரு டாக்ஸ் ஸ்லாபோ இல்லை இந்த டாக்ஸில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும்போது யூசர்ஸ்க்கு வந்து பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லாம இருக்கிறதோ. ஏன்னா நான் ஒரு பர்டிகுலர் இது வந்து பார்த்திருந்தேன். அது வந்து பாருங்களேன், அது ஆக்சுவலா அது உண்மை தானே? இதை பத்தி உங்களோட இது என்ன சார்? ஆமா, கரெக்ட் தான், கரெக்ட் தான். இன்னைக்கு நானும் அதே தான் போட்டிருக்கேன் ட்விட்டர்ல. ஸோ ம். இந்த என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 1000 வேலை இருக்கும். உங்களுக்கே வந்து ஒரு 200 பேர் இப்போ கமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்க எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து பதில் சொல்றது கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் பண்ணுவோம், ஆனா எல்லாத்தையும் நம்மள அட்ரஸ் பண்ண முடியாது. ஸோ கிரிப்டோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சின்ன விஷயம். ஓகே, ம். இப்போ ட்ரெயின் நிறைய ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்குது, பார்லிமெண்ட்ல இதுவாகுது, இப்போ நிறைய இடத்துல வெள்ளம், வயநாட்டுல வெள்ளம். So அதனால வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அட் டைம்ல பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிரிப்டோவை டெய்லி உத்து கவனிச்சு கிரிப்டோக்கு என்ன தேவை அப்படின்னு செய்யறாங்களான்னா அது கிடையாது. இப்போ ம். ஸ்டார்ட் அப்புக்கு தனியாக ஒரு துறை வச்சு அதை வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரணும், நிறைய தொழில் முனைவர் வரணும் அப்படின்ட்டு. மேக் இன் இந்தியாவுக்கு ஒரு தனி டீம் இருக்குது. இந்தியாவில் நிறைய கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனிஸ்லாம் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்ட்டு. ம். கிரிப்டோக்கு ஒரு தனியான ஒரு மினிஸ்ட்ரியோ யாருமோ கிடையாது. நிறைய விஷயங்கள்ல டீல் பண்றவங்க தான் இந்த எஃப்யூ கிரிப்டோவை ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ்ல அதான் இதுல இன்னொரு இது, கவர்மெண்ட்ல ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. ஓகே, இப்ப எஃப்ஐயோட இது என்னன்னா கிரிப்டோ யூஸ் பண்ணி மணி லாண்டரிங் நடக்கக்கூடாது. ஓகே. ஓகே, இதை வச்சு டெரரிஸ்ட் ஃபைனான்ஸ் நடக்கக்கூடாது. ஓகே. கிரிப்டோ வந்து தவறான வழியில எங்கேயுமே வந்து தவறான நபர்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எஃப்ஐயோட மேண்டேட். ஓகே. அதுவுமே வந்து அவங்களுக்கு விசாரிக்கிற அதிகாரம்லாம் கிடையாது. அவங்க வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு சிபிசிஐடிக்கோ இல்லைன்னா வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கோ இல்லை இன்கம் டேக்ஸ்க்கோ டேட்டாவை கொண்டு போய் கொடுக்குற வேலை மட்டும் தான் எஃப்ஐயோடது. ஓகே, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டோட வேலை வேற. ஓகே, அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த கிரிப்டோல லாபம் பார்த்தாங்கன்னா இந்த அளவுக்கு டாக்ஸ் நம்ம வசூலிக்கணும், டிடிஎஸ் கரெக்டா வந்து இதுவாகுதா அப்படின்ட்டு. ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்டோட வேலை வேற, எக்ஸ்சேஞ்சஸ் தான் கரெக்டா ஜிஎஸ்டி வந்து பே பண்றாங்களா இல்லையா அப்படின்ட்டு. இப்ப ரெகுலேட்டர்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, செபி மாதிரி, அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா கஸ்டமர் சைட்ல ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குது, கஸ்டமர்ஸ் ஏமாத்தப்படுறாங்களா, எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்களுடைய வேலையை சரியா செய்யறாங்களா. சோ நம்ம கிட்ட அதான் பிரச்சனை, நமக்கு வந்து ஒரு ரெகுலேட்டர் இல்ல. எஃப்ஐயூ தான் பண்றாங்களே, எஃப்ஐயூ ஏன் பண்ண முடியாது அப்படின்னா எஃப்ஐயோட வேலையே இது கிடையவே கிடையாது. செபி பண்றது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு செபின்னு ஒருத்தவங்க வந்து இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. பேங்க்ஸ்க்கு வந்து ஆர்பிஐ வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. எஸ் பேங்க்ல வந்து ஒரு பிரச்சனை வரப்ப, இல்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க், இல்லைன்னா வந்து அந்த மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் மாதிரி சில இதெல்லாம் வந்தப்ப ஆர்பிஐ உள்ள வந்து ஆர்பிஐ வந்து கேரண்டி கொடுக்குது, உங்க பேங்க்ல வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே எந்த காசு வந்து பேங்க் திவாலானாலும் அந்த 5 லட்சம் ரூபாய் வந்து எங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து ஒரு கேரண்டி இருக்கு பேங்க்ஸ்க்கு. அதனால வந்து பேங்க் ஒரு சட்ட திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்க, எல்லா பேங்க்கும் அது வெளியே தான் நடக்கணும். அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டர் நமக்கு கிடையாது. அதுதான் நம்மளுடைய சாபம். மணி லாண்டர் ஆகுதான்னு மானிட்டர் பண்ற ஒரு பாடி மாதிரி வந்து இருந்துட்டு ஆமா, இருக்காங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகே, மக்கள் கேட்கறாங்க 30% டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்களே அதை வச்சு கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு. அது கொடுக்கலாம், ஆனா அதுக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ வந்து இப்போ ஒரு வயநாடுல ஒரு இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, இல்ல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கன்னா நிறைய குரல்கள் வருது. அதை பார்த்துட்டு சரி இறந்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் தரும், 15 லட்சம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். ஆனா கிரிப்டோ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து நம்ம வார்னிங்லாம் கொடுத்து அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம போய் ஏன் வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ மக்கள் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற பிரச்சனை, அவங்க பண்ற தப்பு. ஆனா இங்க வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாம வஜிரெக்ஸ்ல போய் இது நடந்திருக்கு, திருட்டு நடந்திருக்கு. ஸோ ஒரு கன்சூமர் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டா பண்ணணும். இன்னுமே வந்து என்னன்னா இப்ப வந்து மக்கள் வந்து வஜிரெக்ஸ்க்கு கடனா கொடுத்துருக்காங்க இந்த கிரிப்டோவை. ஓகே, வஜிரெக்ஸ் அந்த கடனை திருப்பி தரணும். கடனை திருப்பி தரலன்னா அந்த தீர்ப்பாயம் இருக்கு, என்சிஎல்டின்ட்டு, நேஷனல் அந்த லா ட்ரிபியூனல். அவங்க வந்து என்னன்னா மொத்தத்தையும் வித்து, சொத்து எல்லாத்தையும் வித்து அதை வந்து கடன் யாரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாங்க. ஸோ லாஸ்டா வந்து அதுதான் வந்து ஃபைனல் சொல்யூஷன். வஜிரெக்ஸ் வந்து காசை திருப்பி கொடுக்கல அப்படின்னா நிறைய பேர் கோர்ட்டுக்கு போவாங்க, என்கிட்ட வந்து 50 லட்சம் அங்கே இருந்துச்சு, எனக்கு வந்து 30 லட்சம் தான் அவங்க திருப்பி தராங்க, மிச்சம் 20 லட்சத்தை அவங்க தரமாட்டாங்க அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா ஃபைனலா கோர்ட்டு அதுதான் சொல்றதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது வந்து உங்க அசட்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து யாராவது அதை வாங்கிக்க வராங்களான்னு பார்ப்பாங்க. வாங்கிக்க வர்றது யாருமே தயாரா இல்லை அப்படின்னா அடுத்த லெவல்ல வந்து அதோட இண்டிபெண்டன்ட் அசட்ஸ், அதோட ஐஎன்ஆர், அவங்க வந்து ஏதாவது கார் வாங்கி வச்சிருப்பாங்க, இல்லை ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கும், ஆஃபீஸ்க்குள்ள கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும், அவனுடைய சாஃப்ட்வேர்
வெப்சைட் இது எல்லாத்தையும் வந்து வித்துருவாங்க, ஏலம் விட்டுருவாங்க. ஓகே ஓகே ஓகே, சார். அப்படி வர காசை எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். ஸோ ஒரு சாதாரண ஒரு பிசினஸ்க்கு என்னென்னலாம் வந்து லா அப்ளை ஆகுமோ அது கிரிப்டோக்கும் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ ப்ரொடெக்ஷன் கிடையவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு கம்பெனி எந்த கம்பெனியா இருந்தாலும் அவங்க கஸ்டமரை ஏமாத்துனாங்கன்னா கன்சியூமர் கோர்ட் இருக்கவே இருக்கு. அந்த கன்சியூமர் கோர்ட்ல உங்களுக்கு சரியா இல்லைன்னா நீங்க வந்து ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எந்த கோர்ட்டுக்கு வேணா போகலாம். அதுக்கான கரெக்டான வரைமுறை இது பண்ணீங்கன்னா. ஸோ கம்ப்ளீட்டா வந்து நம்ம அன்ரெகுலேட்டடா இல்லை. ஓகே, கன்சியூமர் வந்து இன்னுமே வந்து தேர் ஆர் சொல்யூஷன்ஸ். பட் பார்க்கணும் அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு. சார் இந்த இடத்துல இன்னொன்னும் சார், நம்ம ரீசன்ட் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா 7 lakhs வரைக்கும் நம்ம டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கிரிப்டோக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன லெவல்லையாவது 1 lakhோ அந்த மாதிரி ஸ்லாப் வந்து வச்சாங்கன்னா, ஏன்னா ரீசெண்டாக கூட ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நான் ஹேட்ராப் மூலயமா ஒரு 40,000 ஏர்ன் பண்ணேன், அதில் வந்து 20,000 லாஸ் ஆயிடுச்சு அந்த டோக்கன் ஹோல்ட் பண்ணனால. 20,000 தான் வந்து இருக்கு, ஆனால் அதுக்கும் நான் டாக்ஸ் வந்து பே பண்ணுவேன். ஆடிட்டரோட ஃபீயே பேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 5,000 அதில் போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட டாக்ஸும் போகுது, பாதிக்கு மேலேயே கூட சில டைம் வந்து ரொம்ப சின்ன ரீட்டைலர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்களே, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான். ஆனா கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் வந்து அவங்க இன்கம்காக போடல. இது வந்து கிரிப்டோ வந்து நிறைய வந்து மக்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு அளவா யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஆனா அது என்ன பிரச்சனைனா எஃப்ஐயூ கூட முன்னாடி இல்லாம இருந்துச்சு. இந்த டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐயூமே கிடையாது, என்ன நடக்குதுன்னே கவர்மெண்ட் தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஐயூ வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு எஃப்ஐயூக்கு நாங்க என்னென்னலாம் பண்றோம்னு கிளியரா தெரியுது. அடுத்தது வந்து இப்போ செபி வந்து போன மாசம் முன் வந்தாங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வந்து இது வந்து ஒரு ஃபார்மல் எக்கனாமி. ஆனா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா மூவ் ஆயிட்டு இருக்கப்ப ஒரு வஜிரெக்ஸ்ல ஒரு பிரச்சனை நடந்தது. ஓகே, ஐயோ அப்படின்னு கத்துறாங்க, ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. இப்ப கத்துறப்ப என்ன நினைப்பாங்க கவர்மெண்ட், பாத்தியா நான் அப்பயே சொன்னேன், இதுக்குதான் நான் வந்து டாக்ஸ் எவ்வளவு போட்டேன், நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அப்பயே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அவங்க சொன்னது வேற விஷயம், இங்க நடந்தது வேற விஷயம். ஒரு ரெகுலேட்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லிருப்பாங்க, இந்த கஸ்டடியன் யூஸ் பண்ணுங்க, இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க, இதுவும் ஒன்னா இருக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்ததுன்னா இதெல்லாம் கம்மியா இருந்திருக்கலாம். இப்ப சவுத் கொரியால கிளியரான ரூல்ஸ் இருக்கு. ஓகே, எப்படி வந்து சேஃப் கார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்கு யாரும் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அன்ரெகுலேட்டடா இருக்கிறதுனால. ஒருவேளை ரெகுலேட்டட் ஆயிருந்தா எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிடைச்சிருக்கும். இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் செக் பண்ணுவான் எல்லா ரூல்ஸும் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களான்னு. அது பண்ணா இன்சூரன்ஸே கொடுப்பான். ஓகே, சோ இந்த விஷயங்கள் இருக்கு. சோ கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணாங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்டும் ஆவாங்க. அப்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்பிக்கை வர அவங்க டாக்ஸையும் கம்மி பண்ணுவாங்க. அவங்க 30% மக்கள்கிட்ட வாங்கணும்னு அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னன்னா இது புரியல. இப்ப இந்த எஃப்என்ஓலையும் வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து இப்ப நீங்க சிகரெட் பிடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுல டாக்ஸ் போட்டுருவாங்க. இப்ப இந்த ட்ரீம் 11 இந்த மாதிரி நீங்க வந்து ஃபேண்டசி கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னா அது பிடிக்கல அப்படின்னா அதுல ஒரு 28% ஜிஎஸ்டி போட்டுருவாங்க. இது வந்து சின் டாக்ஸ் அப்படின்வாங்க, இது பாவ டாக்ஸ். ஓகே, பண்றது பாவம், அதுக்கு வந்து டாக்ஸ்னு. இதை நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். போக போக என்ன பண்றாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பக்கத்துல வராங்களே தவிர நம்ம டாக்ஸை குறைக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். பட் இந்த வருஷம் ஆக்சுவலா நாங்க வந்து ஃபுல்லா ரிப்போர்ட்லாம் பப்ளிஷ் பண்ணி கவர்மெண்ட்டை போய் பேசணும். அவங்களும் வந்து நிறைய விஷயத்துக்கு சரின்னு சொன்னாங்க. பட்ஜெட்ல எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ஹேக் நடந்ததுக்கு அப்புறம் வந்து சரி இருந்தாலும் அவங்க டெலிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நாங்க 18ஆம் தேதி நினைச்சிட்டோம். சரி இந்த வருஷம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து செப்டம்பர்ல கவர்மெண்டோட ஒரு ஒர்க்கிங் பேப்பர் ரிலீஸ் ஆகுது. கவர்மெண்ட் வந்து கிரிப்டோ என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு செப்டம்பர்ல வந்து ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்றாங்க. அந்த பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் எங்களை மாதிரி இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இந்த எக்ஸ்சேஞ்ச் ரன் பண்றவங்க, கிரிப்டோ எக்கோசிஸ்டம்ல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கலந்து ஆலோசிப்பாங்க. அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரும் கவர்மெண்ட் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ட்டு. அப்ப வந்து நம்ம வந்து இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குலாம் ஒரு பாடி இருக்கு, ஆம்பி அப்படின்ட்டு. இப்ப கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஒரு பாடி இருக்கு, பாரத் வெப் 3 அசோசியேஷன். சோ இந்த மாதிரி பாடி பவர்ஃபுல் ஆகும். எப்ப நம்மளுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ, லீகல் அங்கீகாரம், அப்ப வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட பாடிஸ்லாம் வந்து இப்போ இது பண்ணலாம். நீ யாருன்னு கேட்க மாட்டாங்க. ஓகே, நீ இந்த பாடியை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு அசோசியேஷனா போறப்ப கவர்மெண்ட் எப்பவுமே வந்து செவி சாய்ப்பாங்க. தனி நபரா போறப்ப, தனி கம்பெனியா போறப்ப அவங்க அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா டாக்ஸஸ் குறையும். முக்கியமா வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நான் வந்து யூஎஸ் வந்து நான் பிட்காயின் கேபிட்டல் ஆக்கியே தீருவேன், பிட்காயினோட கோட்டை வந்து யூஎஸ் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. அவர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் யூஎஸ்ல நடந்ததுன்னா இந்தியா வந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இந்தியா வந்து சரி அமெரிக்காவே வந்து இது எல்லாத்தையும் பண்ணிடுச்சு, நம்ம இது வந்து வெகு சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ பாசிட்டிவா தான் ஃபியூச்சர். நம்ம வந்து ரொம்ப இது பண்ணி அண்ட் புல் ரன் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. பழைய ஆல் டைம் ஹை பக்கத்துல இருக்கும், இதுக்கு மேலேயும் போகும். ஸோ ஒரு 6 மாசத்துல வஜ்ரெக்ஸோட கதையை நிறைய பேர் மறந்துடுவாங்க. நிறைய பேர் லாஸ் கூட ரெக்கவரும் கூட பண்ணிடலாம். ஏன்னா பிட்காயின் வந்து டபுள் ஆச்சு, கிரிப்டோ அசட்ஸ் டபுள் ஆகுதுன்னா, அண்ட் இது ரொம்ப சாத்தியமான விஷயம். கிரிப்டோல 50% மேல போகுது, 60% மேல போகுதுலாம் வந்து அசால்ட்டா நடக்குது. இப்போ பிட்காயின்லாம் பாத்தீங்கன்னா 100% மேல போன வருஷத்துக்கும் இந்த
வருஷத்துக்கும் பிரைஸ். ம், ஸோ ம். மவுண்ட் காக்ஸ் நடந்திருக்கு, எஃப்டிஎக்ஸ் நடந்திருக்கு, இந்தியாவில் வால்ட், காயின் செக்யூர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் கிரிப்டோல ரொம்ப நாள் இருக்கவங்க லாபம் தான் பார்த்துருக்காங்க. இதுவும் கடந்து போகும். ஆனா கரெக்டா கடந்து போகணும். இப்ப வஜிரெக்ஸ் செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து கரெக்டா அவங்க செய்ய வைக்கணும். ஸோ அதான் நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் சார் இவ்வளோ டீட்டெயிலாக கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஓகே சார், நான் பிளான் பண்ணியிருந்த எல்லா கொஸ்டின்ஸும் உங்ககிட்ட வந்து கேட்டேன். நான் கேட்டதை தாண்டி நீங்கள் எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எல்லாத்த பற்றியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி நம்ம சேனலோட வியூவர்ஸ்க்கு அடிக்கடி நீங்கள் அப்பியர் ஆகி ஒரு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து எந்த மாதிரி சேஃபாக கிரிப்டோஸ் வந்து ஹேண்டில் பண்ணலான்னு இருந்து இந்த மாதிரி நிறைய செஷன்ஸாக வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்கள் மேபி அது ஓகே அப்படின்னீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு யூசர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி வந்து பண்ணலாம். கண்டிப்பா ஒரு கண்டிப்பா கண்டிப்பா. மக்கள் வந்து விழிப்புணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் கரெக்டா இது பண்ணாலே வந்து நிறைய விஷயங்கள் கரெக்டா நடந்துரும். ஸோ எவ்வளவு தூரம் என்னால பேச முடியுமோ நான் கண்டிப்பா வந்து பேசுறேன். தேங்க்யூ ரொம்ப தேங்க் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.